ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ்ச்சி சமையலறை. இன்றைக்கி நம்ம பிரண்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்டியான, நம்ம வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு ரெசிபி செஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரண்டை தொக்குக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா அந்த பிரண்டையை வதக்கி எடுத்துக்கணும். இது மாதிரி கழுவி தோல் உரித்து வச்சுக்கணும். கையில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அந்த தோலெல்லாம் உரித்து வச்சுக்கணும், இல்லைன்னா கை அரிப்பு எடுத்துக்கும். இப்போ அதை நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்க போகிறோம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறோம். இப்ப நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இது கூட ஒரு பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் 4 பல்லு பூண்டையும் சேர்த்து வதக்கிக்க போறோம். துவையல்னா தனித்தனியா வதக்கி எடுத்துப்போம், இது தொக்கு இல்லைங்களா, அதனாலதான் எல்லாத்தையும் சேர்த்து வதக்குறோம். இது வதங்கிடுச்சு இப்போ நல்லா. இப்ப இத தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்க போறோம். ஆறுறதுக்காக வேண்டி தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் போட்டு தனியாக வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 4 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மிளகு எடுத்துக்கலாம். சீரகம் எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, தனியா வதக்கிக்கணும். இப்போ இதையும் எடுத்து நம்ம பிளேட்ல ஆற வச்சுக்கலாம். இது கூடயே சேர்த்து இதை இப்போ கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் இது மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு திரும்ப நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுத சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. கொஞ்சமாக இந்த மசாலாவில் இருக்க தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். அந்த தண்ணி போதும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சிருக்க மிளகாத்தூளை சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் நல்லா கெட்டியாக. அதை இப்போ அது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். டேஸ்டான பிரண்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு, சாதத்துக்கு, தோசைக்கெல்லாம் கூட சாப்பிட்லாம். பெரியவங்க நல்லாவே சாப்பிட்லாம். வயசானவங்க கால் மூட்டு வலியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சரியாயிடும். வாய்வு பிடிப்பு இருக்கவங்க கூட இதெல்லாம் சாப்பிட்லாம். டேஸ்ட்டுக்காக லாஸ்ட்டாக கொதி வர்றப்போ ஒரு கட்டி வெல்லம் போட்டு இறக்கிக்கலாம். சிம்பிளான பிரண்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் இந்த மாதிரி கூடி வந்தாலே நமக்கு நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்து சாப்பிடலாம். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.